அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு சேதை கதையின் தொடர்ச்சி. கையை கழுவிக்கொண்டு உத்ரியத்தை நாற்காலியை கை மேலிலிருந்து உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பினார் நாட்டாண்மை. வெளியே போறச்ச குறுக்கால பேசுறதாக நினைக்காதீங்க. அந்த பெண்ணை நேரே கூப்பிட்டு நீங்களே கேட்டுடுங்க. என்ன கேட்டா, இந்த போட்டோ விவகாரத்தை காதும் காது வச்சாப்புல எல்லோரும் மறந்துடுறது நல்லது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா இப்போ விவகாரம் எல்லை மீறி போயிருக்கு. அந்த போலீஸ்காரர் நேரே மகேந்திரன் வீட்டுக்கு போவதாக தானே சொல்லிவிட்டு போனார். இத்தனை நேரம் அவங்க எல்லோரும் படத்தை பார்த்திருப்பாங்க. ரகசியம் ஒருத்தருக்கு தெரிஞ்சதுதான். 2 பேருக்கு தெரிஞ்சா விஷயம் அம்பலம் ஏறிட்டதுன்னு அர்த்தம். நம்ம சிவன் கோவில் அர்ச்சகர் பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். கடைத்தெருவில் யாராவது ஒருத்தர் கண்டு கொண்டிருப்பாங்க. நாம பார்த்துட்டோம். இதை இனிமேல் ரகசியமாக காப்பாற்ற முடியும் நினைக்கிறியா? தெருக்கோடியில் கணவன் மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு உள்ளே வந்து கதவை தாளிட்டு கொண்ட திலகவதியின் நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. ஒரு பொல்லாதவன் ஒரு பெண் மேல் குற்றம் கற்பிக்க கிளம்பி வந்திருப்பதை புரிந்து கொள்ளாது இவர்கள் எல்லோரும் கூடி லாவண்யா மீது படாப்படி சுமத்தப் போகிறார்கள். லாவண்யா இதை எப்படி சமாளிக்கப் போகிறாள்? கதவை லேசாக தட்டிவிட்டு மெல்ல திறந்து கொண்டு உள்ளே வந்தார் நாட்டாண்மை. கதவு மூடியிருக்குன்னு நினைச்சேன். ஏதோ பேச வேண்டும் என்று ஆரம்பித்தபடி செருப்புகளை நடையில் கழற்றிவிட்டு கூடத்திற்குள் வந்தார். தலைவிரி கோலமாக கனகாம்பாள் ஊஞ்சல் மீது உட்கார்ந்திருந்தாள். கண்கள் சிவந்து முகம் உப்பி காணப்பட்டது. வேலையாட்கள் யாரையும் அருகில் காணவில்லை. இனிமேல வாசக்கதவை எதுக்கு மூடணும் சொல்லுங்க? நம்ம வீட்டு சங்கதி ஊர் முழுவதும் பரவியாச்சே. கடுமையாக கேட்டபடி உட்காருங்கோ என்று கோபம் கலந்த குரலில் உபசரித்தாள். மகேந்திரன் கடைக்கு போயிருக்கா? கூடத்தில் கிடந்ததொரு நாற்காலியில் அவர் அமர்வதற்குள் அதட்டலாக கனகம்மாள் சீறினாள். இனி மகேந்திரனுக்கு கடக்கண்ணி போவ வேலை இருக்காது. அங்கே போய் யார் மூஞ்சில் அவன் விழிப்பான் சொல்லுங்க? போலீஸ்காரர் உங்கள் வீட்டுக்கு வந்து படத்தை காட்டி விட்டு தான் இங்கே வந்திருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஊருக்கு பெரியவர். நல்லது பொல்லாததுக்கு நடுநிலைமை வகிச்சு நியாயம் சொல்பவர். சொல்லுங்கோ, எங்க மானத்தை இவ இப்படியா குலைக்கணும்? தீர விசாரிப்போம், அவசரப்படாதீங்க. ஆறுதலாக அவர் பேசியதை கனகம்மாள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. மகேந்திரன் சப் இன்ஸ்பெக்டர் பார்க்க போயிருக்கான். ஊர் முழுவதும் இனி தேடி அலைய வேணாம். அந்த போட்டோவில் இருக்கிறவ என் பொஞ்சாதிதான். அவளுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருந்தான் என்கிற சங்கதியே இப்பத்தான் தெரிய வந்திருக்கு. அதனால் இதுக்கு நாங்கள் ஒரு தீர்வு காண கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்க போயிருக்காள். காலையில் எழுந்ததும் வீட்டில் பிணம் விழுந்தாப்புல ஆயிடுச்சு. அடுப்பு அப்படியே தூங்குது. ஆனால் தூக்கம் இனி எங்கள் எல்லாருக்கும் கிடையாது. முருகேசன் அண்ணா, இந்த பாவி என்ன செய்துட்டா பாருங்க. மானம் போச்சே. தலையில் அடித்து கொண்டு மறுபடியும் குலுங்கி அழ ஆரம்பித்தாள் கனகம். அன்று சற்று முன்னதாகவே சந்திரசேகரன் காவல்துறை நிலையத்திற்கு வந்து விட்டிருந்தான். நாட்டாண்மை சொன்ன தகவலை கேட்டு அவன் அதிர்ச்சி உற்றிருந்தான். அந்த படத்தில் இருக்கும் பெண் மகேந்திரனின் மனைவியா? அப்படியென்றால் இறந்தவன் யார் என்று அவளால் அடையாளம் காட்ட இயலும். அது தெரிந்தால் மேற்கொண்டு ஆவணம் செய்வது சுலபமாயிற்றே. அடுத்து அவன் லாவண்யாவை நேரடியே விசாரிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. அதை விரைவில் முடிக்க வேண்டும். சார், ஆர்டலியின் குரலை கேட்டு அவன் நிமிர்ந்தான். மகேந்திரன் ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். மாலை வரை காத்திருக்க முடியாதது போல மகேந்திரன் உடனேயே புறப்பட்டு அங்கு வந்திருந்தான். தன் நண்பனிடம் அருவருப்பான விஷயங்களை பேச வேண்டி வருமே என்றதொரு குழப்பம் ஒரு கணம் அவன் மனதை கலவரப்படுத்தியது. வரச்சொல் என்றார் தன் உணர்வுகளை சமாளித்து கொண்டு. உட்காருங்கோ. எதிரே கிடந்த நாற்காலியை சுட்டிக்காட்டி உபசரித்தார். முகம் சிவந்து போன மகேந்திரன் பதட்டமாக அமர்ந்தான். பேச வேண்டி நினைத்த சங்கதிகள் எல்லாம் நெஞ்சிற்குள் உருண்டையாக அடைத்து கொண்டு விட்டன போன்ற பிரம்மையில் மூச்சு திணறி போனான். ஃப்ளாஸ்கில் காப்பி இருக்கு, சாப்பிடுகிறீர்களா? சந்திரசேகரன் அன்புடன் கேட்டதும் வேண்டாம் என்ற பாவனையில் பலமாக தலையை அசைத்தான். உண்மை தெரிந்தபின் அவனுக்கு உணவு இப்போது விஷமாகிவிட்டதே. ஒரு கணம் பயங்கரமானதொரு அமைதி நிலவியது. முடிவில் தொண்டையை செருமிக் கொண்டு மகேந்திரன் மெல்லிய குரலில் பேசினான். அந்த புகைப்படத்தில் இருப்பது யார் என்று தெரிந்துவிட்டது. ஆமாம், நாட்டாண்மை வந்து காலையில் சொன்னார். கீழுதட்டை கடித்து கொண்டான் மகேந்திரன். அவமான உணர்வில் உடல் முழுவதும் சில்லிட்டு போயிற்று. நண்பன் முன்னால் அவனுக்கு எத்தனை பெரிய தலைகுனிவு!
அது என் மனைவி லாவண்யாவின் புகைப்படம். இறந்து போனவன் என் மனைவிக்கு வேண்டியவனாக இருக்கலாம். அவளது நெருங்கிய நண்பன் என்பது எங்கள் சந்தேகம். நான் இன்னும் அவளை விசாரிக்கவில்லை. என் தாயும் நானும் ரொம்ப அதிர்ந்து போயிருக்கிறோம். இந்த சங்கதி ஊராருக்கு தெரிந்துவிட்டால் பிறகு நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதனால் தடுமாறினான். புரிகிறது மிஸ்டர் மகேந்திரன். சற்று முன் என்னை தேடிக்கொண்டு குவார்ட்டர்ஸுக்கு வந்த நாட்டாண்மையின் வேண்டுகோளும் இதுவேதான். என்னால் ஓரளவுதான் இந்த விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்க முடியும். என் மேலதிகாரி இந்த கேஸ் சம்பந்தமாக மிகவும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பத்திரிகையில் இறந்தவரின் படத்தை போட்டு பெண் ஒருத்தியின் புகைப்படம் இருந்த விவரத்தை பிரசுரித்திருக்கிறோம். அத்துடன் புகைப்படத்தை 4 பேரிடம் காட்டி தகவல் சேகரிக்க கிளம்பிய போலீஸ் அதிகாரி இதற்குள் யார் யாரிடமெல்லாம் காட்டியிருக்கிறாரோ தெரியாது. அது யாருடைய படம் தெரியுமா? மகேந்திரன் பட்டணத்திலிருந்து பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறானே ஒரு அழகியை, அதான் அவன் மனைவி லாவண்யா, அவளுடைய படம். அப்படின்னா தெரியுதா? பெரிய வீட்டு சங்கதியெல்லாம் இப்படித்தான். குப்பையை கிளறினா கூலம் கூலமாக வெளியே வர்றாப்புல கொஞ்சம் நோண்டி பார்த்தா ரொம்ப சங்கதிகள் கிடைக்கும். யாரோ கூறிவிட்டு சிரிப்பது போல அவன் காதுகளில் கேட்கவே அவனுக்கு தலை சுற்றியது. அவனால் நம்ப முடியவில்லை. நம்பாதும் இருக்க முடியவில்லை. கொஞ்சி குழைந்து பேசும் லாவண்யா அப்படிப்பட்டதொரு வஞ்சகியா? பணத்துக்காக அவனை மயக்கி விட்டாளா? மிஸ்டர் மகேந்திரன், நான் உங்கள் மனைவியை இப்பொழுது விசாரிக்க வேண்டியிருக்கு. உங்க வீட்டுக்கு நான் எப்பொழுது வந்தால் சௌகரியப்படும்? திடுக்கிட்டு விழித்து கொண்டான் மகேந்திரன். இன்று சாயங்காலம் விசாரிப்பை வச்சுக்கலாமா? போட்டோவில் இருப்பது யாருன்னு தெரிஞ்சதும் உடனடியாக செயல்பட வேணும்னு சர்க்கிள் எதிர்பார்ப்பார். தண்ணீரால் நாரி போன பிணம் அதிக நாள் பிணக்கிடங்கில் தொடர்ந்து வைத்திருப்பது சிரமம். அதனால அவமான உணர்வில் சுருங்கி போனான் மகேந்திரன். போலீஸ்காரர் அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் அளவு நிலைமை மோசமாகிவிட்டது. நான் சீக்கிரம் கடையை மூடிவிட்டு வந்து விடுகிறேன். 5 மணி அளவில் நீங்கள் வந்தால் சரியாக இருக்கும். இந்த விஷயத்தில் என் கை கட்டப்பட்டிருக்கிறது. நான் என் கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னால் இதில் அதிக உதவி எதுவும் செய்ய முடியாததற்கு வருந்துகிறேன். கண்டிப்பாக. ஆனால் கனிவாக கூறியபடி சந்திரசேகரன் எழுந்து நின்றார். அவ்வளவுதான், போகலாம் என்ற அந்த குறிப்பை உணர்ந்து கொண்டு மகேந்திரன் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தான். காரில் உட்கார்ந்தவனது மனம் கல்லாக கனத்தது. இந்த அவமானத்துடன் அவன் தொடர்ந்து உயிரோடு வாழ வேண்டியது அவசியமா? வடவாற்றில் இன்னமும் வெள்ளம் வடியவில்லை. கரை நேரே ஆற்றங்கரைக்கு ஓடிச் சென்று கண்ணை மூடிக்கொண்டு இறங்கிவிட்டால், காதலனை விழுங்கிவிட்ட வடவாறு கணவனையும் ஏற்றுக்கொண்டு விடட்டுமே. பிறகு யார் என்ன பேசுகிறார்கள் என்ற துக்கம் வெக்கம் ஏதும் இல்லையே. கண் இமைகளை சுட்ட கண்ணீரை விழுங்கிக் கொண்டான். அம்மா மனம் ஒடிந்து போய் அவனது திருமணத்திற்கு சம்மதம் கொடுத்ததன் பலன், அன்னையின் மனதை குத்தி குதறி நோக வைத்ததன் பாவம், எல்லாவற்றையும் அவன் இப்பொழுது இந்த ரூபத்தில் அனுபவிக்கிறானோ? கடவுளே! பெருமூச்சு விட்டபடி வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான். மகேந்திரா, நீயும் உன் தாயும் கூடத்தில் இருங்கள். முன்னரையில் நானும் லாவண்யாவும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்றார் நாட்டாண்மை. கேட்கிறதை எங்கள் முன்னால் கேட்டு விடுங்களே. இனி மூடி மறைக்க என்ன இருக்கு? சேரினாள் கனகம்மாள். ஆத்திரப்படாதீங்கம்மா. இதில் ஏதாவது தவறு இருக்கான்னு முதலில் சிந்திக்கணும். எதுக்கும் நான் லாவண்யாவுடன் தனியே பேச விரும்புகிறேன். அரை மனதுடன் கனகம்மாள் ஊஞ்சலிலேயே உட்கார்ந்து விட்டாள். தொப்பென்று ஒரு நாற்காலியில் சாய்ந்து கொண்ட மகேந்திரனுக்கு தன் மனைவியின் முகத்தை பார்க்க கூட வெக்கமாக இருந்தது. முன்னறைக்குள் புகுந்தார் முருகேசன். பணக்காரர் வீட்டு மருமகள் என்று பட்டு சேலை கட்டிக்கொண்டு நகைகளை அள்ளி போட்டுக்கொண்டு நிற்கவில்லை லாவண்யா. வாயில் சேலையில் மிகவும் எளிமையாக நெற்றியில் நிறைந்த குங்குமப்பொட்டுடன் பளிச்சென்று காணப்பட்டாள். நாட்டாண்மை முருகேசன் அவளை ஏற இறங்க வியப்புடன் பார்த்தார். அவளது அழுது உப்பி இருந்த முகமும் சிவந்த கண்களும் அவர் மனதை வேதனை செய்தன. கபடமே சிறிதும் காணாத அந்த முகத்திற்கு பின்னால் இந்த துரோகமான செயல் மறைந்து கொண்டிருக்கும் என்று அவரால் நம்பவே முடியவில்லை. லாவண்யா, அப்படி உட்காரம்மா. ஒரு சோபாவை காட்டி உட்காரச் சொன்னார். பரவாயில்லை, நின்று கொண்டே பேசுகிறேன் என்று அவள் ஓரமாக வந்து நின்றாள். படிப்பறிவற்ற கிராமத்து பெண்ணாக இருந்தால் உருட்டி மிரட்டி அவர் கேட்க முடியும். லாவண்யா படித்தவள், மேல்மட்டத்துவாசி, காலம் சென்ற தமது நண்பரின் மருமகள். அவருக்கு பேச நான் தடுமாறியது. ஏம்மா, படம் உன்னுடையது தானே? கேட்பதற்குள் நெஞ்சு படபடத்தது.
என்னுடையது போலத்தான் இருக்கு. ஆனால் எங்கே, எப்போ, யார் எடுத்ததுன்னு எனக்கே தெரியலை. இப்படி சொன்னா யாராவது நம்புவாங்களா அம்மா? கண்ணால் பார்த்ததெல்லாம் பொய். தீர விசாரிப்பதுதான் மெய்ன்னு பெரியவங்க சொல்லியிருப்பது உங்களுக்கு தெரியாததல்ல. விஷயத்தை பெருசுபடுத்தாம காதும் காதும் வச்சது போல முடிக்கணும்னு தான் நான் இதில் தலையிட்டு இருக்கேன். தகப்பன் போல நினைச்சு உண்மையை என்கிட்ட சொல்லம்மா. இப்போ எனக்கு எல்லோரும் எதிரிகள் ஆயிட்டாங்க. அதனால உங்க ஒருத்தர்கிட்ட தான் நான் நியாயத்தையும் கருணையையும் எதிர்பார்க்க முடியும். உங்களை என் தகப்பனா நினைச்சு சத்தியமா சொல்கிறேன். அந்த மனிதன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் ஃபேண்ட் பையில் என் புகைப்படம் எப்படி வந்ததுன்னு புரியல. அந்த படத்தை நான் எப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியல. திணறிய லாவண்யா கண்களில் நீர் புரள பரிதாபமாக பார்த்தாள். நீ இப்படி ஒரேடியாக மறுத்தா உன் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க, உன் கணவர் ஏத்துக்க மாட்டார், ஊரார் நம்ப மாட்டாங்க. நான் சொல்றது உண்மை. எனக்கும் அந்த மனிதனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. எந்த கோவில் முன்னாலும் நான் நின்று சத்தியம் செய்ய முடியும். ஏன்னா நான் நிரபராதி, களங்கம் இல்லாதவ. கோபமாக பேசிய லாவண்யா கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். ரொம்ப குழப்பற அம்மா. படம் உன்னுடையதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மனிதன் உன்னை தேடிக்கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறான்னு சப் இன்ஸ்பெக்டர் உள்பட எல்லோரும் சந்தேகிக்கிறாங்க. அவன் யாருன்னு நீ அடையாளம் காட்டிட்டா கேஸை சட்டப்புட்டுன்னு முடிச்சுட்டு உடலை சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த சங்கதி ஊர் முழுவதும் பரவாமல் தடுத்துடலாம். யாருன்னு எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாரும்மா. பட்டணத்தில் நீ நர்ஸ் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சமயம் இந்த மனிதன் நோயாளியாக உன் கவனிப்பில் இருந்தானா? இன்னொரு தடவை இன்ஸ்பெக்டரிடமிருந்து படத்தை வாங்கி கொண்டு வந்து காட்டவா? அருவருப்பை தாளாது உடலை சிலிர்த்து கொண்டாள் லாவண்யா. நான் யோசிச்சு பார்த்து தான் சொல்கிறேன். இந்த மனிதனை நான் எங்குமே பார்த்தது கிடையாது. நீங்கள் நினைக்கிறாப்புல அவர் என்னுடைய சிநேகிதரும் அல்ல. ஊருக்கு பெரியவரான நீங்கள் என் வார்த்தையை நம்பணும். தகாத காரியம் ஏதாவது செய்தவளாக இருந்தால் சட்டென்று ஒத்துக்கொண்டு அதுக்கேற்ற தண்டனையை அனுபவிக்க தயாரா இருப்பேன். மனதால் கூட நான் என் கணவருக்கு துரோகம் செய்யலை. இதுக்கு மேலே என்னை குத்தி கேட்டு சித்திரவதை செய்யாதீங்க. முன்னறையிலிருந்து வெளியே வந்த நாட்டாண்மை கூடத்திற்கு வந்தார். உங்களுக்காகவாவது உண்மையை சொன்னாளா? ஆவலுடன் கேட்டபடி கனகம்மாள் ஊஞ்சலிலிருந்து எழுந்தாள். இல்லம்மா, உங்க மருமகளுக்கு இறந்தவனை பற்றி எதுவும் தெரியாதாம். பல முறை கேட்டுவிட்டேன். அவளிடமிருந்து ஒரே பதில்தான் கிடைச்சது. கனகம்மாள் வெறுப்புடன் சூழ் கொட்டினாள். நீங்களும் நானும் கேட்டு அவள் எதையும் ஒத்துக்க போறதில்ல. தாலி கட்டினவன் கேட்டு பார்த்தால்தான் உண்டு. மகன் பக்கம் திரும்பி கடுமையாக விழித்தாள். துயரம், கோபம், அவமானம் போன்ற பல்வேறு உணர்வுகளால் குழம்பி துவண்டு போயிருந்தான் மகேந்திரன். எல்லோரும் கேட்டு முடிச்சதும், நான் என் கடமையை செய்யத்தான் போறேன். கொஞ்சம் இப்போ நிம்மதியா வெளியில போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராது காரில் கிளம்பி விட்டான். சந்திரசேகரன் வந்து விசாரிக்கும் வரை அவனுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளாது போன்ற ஒரு தவிப்பு. வேலையை கவனித்தாலாவது கொஞ்சம் நிம்மதி ஏற்படாதா என்ற ஆதங்கம் அவனுக்கு. முருகேசன் விடைபெற்று கொண்டு வெளியேறினார். கனகம்மாள் கதவை அடைத்துவிட்டு முன்னறைக்கு வந்தாள். திகைப்பும் வேதனையுமாக புயலில் அடிபட்ட சிட்டுக்குருவி போல சுவர் ஓரமாக ஒண்டிக் கொண்டு நின்ற மருமகளைக் கண்டு ஆத்திரத்தில் கொதித்து போனாள். இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும் வரை நீ பின்பக்கத்து அறையிலே எங்கள் முன் வராம இருந்தா புண்ணியம் உண்டு. நீ சமைக்க வேண்டாம், பரிமாற தேவையில்லை. உன் கை சாப்பாட்டை திங்கிறத விட புழக்கடை புளிய மரத்துல போய் தொங்கிக்கலாம். பளிச்சென்று பதிலளிக்க முடியாது. குற்றவாளி கூண்டில் நிற்பதை போன்றதொரு பயங்கரத்தில் மௌனமாக விழித்தாள் லாவண்யா. மாமியார் அப்பால் நகர்ந்ததும் அவள் தாழ்வாரத்தை தாண்டி பின்னால் இருந்த அறையை திறந்து உள்ளே சென்று அறை நடுவே கிடந்த பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டாள். மாமியார் இப்படி வீட்டுக்குள்ளே ஒதுக்கி அவமானப்படுத்துவதை எண்ணி எண்ணி மனம் குமைந்தாள். இப்பொழுது அவள் என்ன செய்ய முடியும்? இந்த இக்கட்டான நிலைமையின் போது பக்கபலமாக இருந்து அவளது சாட்சியை எடுத்து பேச யாருடைய உதவியை அவள் நாட முடியும்? அவளது அண்ணனுக்கு ஒரு தந்தி அடித்து அவரை வரவழைத்தால்? வேண்டாம். அவளே இந்த அவமானம் முழுவதையும் அனுபவித்து ஒரு முடிவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் சரி. மாமியார் ஆரம்பத்திலிருந்து அவளை வெறுத்தாள். இப்போது அந்த வெறுப்பு விஷமாகிவிட்டிருப்பதில் வியப்பில்லை. ஆனால்
அவள் கணவன் மகேந்திரன் இதை பற்றி என்ன நினைக்கிறார் என்று பேசி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிற்றே. கட்டாயம் அவர் அவளுடன் பேச வருவார். பின்பக்கத்து அறையில் சோறு தண்ணி இல்லாது அவளை அடைத்து வைத்து வேடிக்கை பார்க்கும் கிராதகர் அவர் இல்லையே. கட்டாயம் அவளே முன்வந்து கணவனிடம் இதை பற்றி பேச வேண்டும். இந்த அவமான செய்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஆனால் அவள் நெஞ்சுக்குள் வழிந்த இரத்தம் துடைக்க முடியாது பெருகி வடிந்து கொண்டே இருந்தது. பகல் உணவிற்கு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டிருந்தான் கந்தசாமி. காலையிலிருந்து அவனுக்கு ஒரே குழப்பம். கேட்டை திறந்து கொண்டு போலீஸ் அதிகாரி உள்ளே நுழைவதைக் கண்டு அவன் தோட்டத்தில் ஒரு பக்கம் ஒதுங்கி கொண்டான். திறந்து கிடந்த முன்னரை ஜன்னல் வழியே அவர்கள் பேசுவது அவனுக்கு நன்றாக கேட்டது. நெஞ்சு படபடக்க மெல்ல நடந்து பின்பக்கமாக 2ஆம் கட்டை அடைந்தபோது கனகம்மாள் மருமகளிடம் மிகவும் கோபமாக பேசியதையும் கேட்டுவிட்டான். பின்னர் வியாதி பிடித்தவளைப் போல மருமகளை பின்னறைக்கு அனுப்பிவிட்டு புடவை தலைப்பை இழுத்து கட்டிக்கொண்டு ஆத்திரத்துடன் சமையல் கட்டிற்குள் நுழைவதையும் கவனித்தான். அவனது குழப்பம் தீவிரமாகியது. உண்மையை விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை. அந்த போலீஸ் அதிகாரி சிவன் கோவில் அர்ச்சகரிடம் படத்தை காட்டியதாக சொன்னாரே. வீட்டுக்கு போகாது திரும்பி தென்னந்தோப்பின் ஒற்றையடி பாதையில் பரபரப்பாக நடந்தான். அவன் எதிர்பார்த்தபடி சுப்பிரமணிய குருக்கள் கோவிலை பூட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தார். அன்று காலை அவருக்கு நாட்டாண்மை தீபாராதனை தட்டில் போட்ட 1 ரூபாயுடன் அடுத்த கிராமத்திலிருந்து வந்த புதுமண தம்பதியர் போட்ட 5 ரூபாய் நோட்டும் சேர்ந்து விட்டிருந்தது. அந்த புது மணப்பெண் தட்டில் விட்டு போனதொரு தேங்காய் மூடி, 2 பழங்கள், பாக்கு, வெற்றிலை இத்தியாதிகளுடன் கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்த சர்க்கரை பொங்கல் பொட்டலத்துடன் தமது சிறு பிரம்பு கூடையுடன் லேசாக உருவளித்தபடி வெளியே வந்தார். கந்தசாமியை கண்டதும் மதிலை ஒட்டியவாறு மேலிருந்த பாலத்தின் கைப்பிடி சுவர் மேல் உட்கார்ந்து கொண்டார். கந்தசாமி முண்டாசை அவிழ்த்து இடையில் கட்டிக்கொண்டு கைகளை கூப்பி வணங்கினான். சாப்பாட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கீங்களா என்று தலையை சொரிந்தான். என்னப்பா வேணும்? கோவிலை பூட்டியாச்சு. இனிமேல 4 மணிக்கு மேலே தான் தரிசனம். உங்ககிட்ட ஒரு சங்கதியை கேட்க பிரியப்படுறேன். எங்கள் எஜமானர் வீட்டு விஷயம். அர்ச்சகர் சற்றென்று நிமிர்ந்து அவனை பார்த்தார். எதற்கு இப்படி சுற்றி வளைக்கிறான்? அவருக்கு வியப்பு. காலையில் பெரிய தனக்காரர் வீட்டுக்கு வந்த போலீஸ்காரர் சொன்னதை கேட்டு இங்கே வந்திருக்கிறேன். நான் அந்த படத்தை பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்க, மறைக்காம சொல்லணும். அந்த பெண் யார்? அர்ச்சகர் பெருமூச்செறிந்தார். விஷயம் வேலைக்காரர்கள் வரை பரவிவிட்டதே. இனி அம்பலம் ஏறப்போகிறது. மூடி மறைப்பதில் பயன்? தமக்குள் எண்ணி தயங்கியபடி திரும்பினார். பெரிய தனக்காரர் உப்பை தின்று வளர்ந்தவன் நான். வீட்டுக்கு வந்த மருமக சீரும் சிறப்புமாக வாழணும்னு நினைக்கிறேன். அதனால அவன் குரல் துயரத்தில் உடைந்தது. வெள்ளம் தலைக்கு மேலே போயிட்டது கந்தசாமி. படத்தை நான் பார்த்துட்டேன். இன்னும் சிலரும் பார்த்து விட்டனர். நாட்டாண்மைக்கிட்டையும் காண்பிச்சிருக்கார். இனி நான் மறைக்க முடியாது. செத்து போனவன்கிட்ட மகேந்திரன் சாரோட மனைவியின் ஃபோட்டோ இருந்திருக்கு. அதைத்தான் அந்த போலீஸ்காரர் எடுத்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்க அலைஞ்சிட்டு இருக்கார். இது தடுக்க முடியாத விளம்பரமாகிவிட்டதே. இருக்க முடியாது. ஆத்திரத்தில் கந்தசாமியின் உடல் பதறியது. கண்களில் நீர் புரண்டது. அந்த அம்மா படித்தவங்க தான். ஆனால் ரொம்ப பதவிசானவங்களாச்சே. அவங்கள பற்றி அவதூறு பேசுகிறது ரொம்பவும் தவறு. உனக்கும் எனக்கும் அப்படி தோன்றது. ஊர்வாயை யார் மூட முடியும்? நீங்கள் நல்லா பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம லாவணி அம்மாவா? நன்னா பார்த்துட்டு தானே நான் மனம் கலங்கி போயிருக்கேன். இப்போது மேற்கொண்டு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உண்மை பத்திரிக்கையில் வரும். ஊரே கொல்லுன்னு போயிடும். அதுக்கு மேலே மகேந்திரன் தன் மனைவி பற்றி என்ன நினைப்பாரோ தெரியாது. பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பிறகு விவாகரத்துக்கு வாங்கிக்கலாம். ஒன்றும் சொல்ல முடியாது. சிறிது நேரம் பிரமிப்புடன் நின்றான் கந்தசாமி. மனதை வேதனை இறுக்கியது. இப்படி ஒரு அவமானம் அந்த நல்ல பெண்ணுக்கு தேவையா? என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? செங்கமலம் கேட்டபடி அலுமினிய தட்டை வைத்து சாதத்தை அள்ளி போட்டு குழம்பை ஊற்றினாள். அவனுக்கு பிடித்த பொரித்த அப்பளம் ஒன்றை கூட எடுத்து வைத்தாள். போதும் என்ற வெறுப்புடன் ஒதுக்கிவிட்டு குழம்பு சோற்றை உருண்டை பிடித்து வேகமாக விழுங்கினான். கையை கழுவி கொண்டு திண்ணை மீது வந்து உட்கார்ந்து கொண்டான். எண்ணெய் விற்கிற விலையில் நான் உங்களுக்காக அப்பளம் பொரித்தேன்.
அதை சட்டை செய்யாமல் என்ன வந்துச்சு உங்களுக்கு? செல்லமாக செங்கமலம் அதட்டியபடி வெற்றிலை பாக்கு கொண்ட ஓலைப்பையை அருகில் கொண்டு வந்து வைத்தாள். அவனால் கற்றுக்கொள்ள இயலவில்லை. நடந்தது அனைத்தையும் படபடவென்று கொட்டிவிட்டான். இப்போ சொல்லு செங்கமலம், நான் பெத்த மக ஒரு தப்பு காரியம் செய்துட்டது போல மனம் சங்கடப்படுற. இனி அந்த பெண் கதி என்ன ஆகும்? துயரத்தில் அவன் குரல் தடைபட்டது. உதட்டை கடித்து கொண்டாள் அவள். மனசுல கோபம் குமிழியிட்டது. செத்தவன் வசம் லாவண்யாவின் அம்மாவின் ஃபோட்டோ இருந்ததுன்னா உடனே அவங்க நடத்த மேலே களங்கம் கற்பிக்கிறதா? நல்லா யோசிச்சு பாருங்கோ. அப்படித்தானே எல்லோரும் நினைப்பாங்க. போன மாதம் நம்ம டென்ட்டு கொட்டாயில் ஓடின ஒரு படத்தை நானும் சின்னியும் பார்த்த ஞாபகம் சட்டுன்னு வருது. அதில் ஒரு வில்லன் ஃபோட்டோ கடையிலிருந்து கதாநாயகி படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவளை பயமுறுத்தினான். அதுபோல் இது ஒரு தப்பு காரியமாக ஏன் இருக்கக்கூடாது? பட்டணத்தில் எதேச்சா லாவண்யாவை ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கான். கல்யாணம் கட்டிக்கிட்டு கிராமத்தில் வசதியாக வாழ்கிறத கேள்விப்பட்டு அயோக்கியத்தனமாக அந்த பெண்ணோட ஃபோட்டோவை எப்படியோ கைவசமாக்கிக்கிட்டு பயமுறுத்தி பணம் வாங்க வந்திருக்கலாம் இல்லையா? பரவாயில்லை, புத்திசாலித்தனமாக தான் பேசுகிற. அப்படி இருந்துட்டா நல்லதாச்சே. இருந்துட்டா என்னங்க, அதுதான் உண்மைன்னு என் மனம் சொல்லுது. இதையே மாற்றி நினைச்சு பாருங்க. ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி செத்து பண்ண ஒரு இளம் பெண்கிட்ட மகேந்திரன் ஐயாவோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ ஊரார் என்ன பேசும்? பணக்கார பையன் மைனர் விளையாட்டு ஆடி இருக்கான், கல்யாணமானவனை தேடிக்கிட்டு இவ கூறுகட்டுத்தனமாக ஏன் இங்கே வந்தாள்னு பேசும். அப்பவும் ஊரார் பெண்ணைத்தான் குத்தம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நாளும் நியாயம் பெண் ஜென்மத்துக்கு கிடையாது. உலக வழக்கம், அது தெரிஞ்ச கதை தானே. இப்போ இந்த சங்கதி எங்கே போய் முடிய போகிறதுன்னு திகிலா இருக்கு. லாவண்யா அம்மாவை அவங்க மாமியார் குறுக்கு கேள்வி கேட்டு குதறுவாங்க. இப்பவே அவங்கள பின்னால் அறையில் தள்ளி வச்சிருக்கிறத கேட்டதுமே எனக்கு வரப்போகிறது என்னன்னு தெரியும். பிடிக்காத மருமகளை இந்த விஷயத்தை காரணமாக வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு விரட்ட போகிறாங்க. நாட்டாண்மக்காரர் ஒத்துக்க மாட்டாரே. நியாயம் ஒன்று இருக்கே. ஊர் கூட பஞ்சாயத்து கூட்டி இந்த சங்கதியை அலசுவாங்க. எல்லார் மனதிலையும் இந்த பொண்ணு களங்கமானவள்னு அபிப்பிராயம் ஏற்பட்ட போது நான் குத்தமத்தவள்னு நிரூபிக்கணும். எனக்கு இந்த ஊர் சங்கதி நல்லாவே தெரியும். சுருளி பெண் ஜாதிக்கு நியாயம் கிடைச்சதா? ராமசாமி தங்கச்சிக்கு பழி வந்தப்போ என்ன முடிவு சொன்னாங்க? ஆனால் ஒன்று, ஊரே கூடி லாவண்யா அம்மாவுக்கு எதிராக பேசினா கூட நான் அவங்க பக்கம்தான் பேசுவேன். பெரிய தனக்காரர் விட்டு விரோதத்தை சம்பாதிக்க போகிறேன். பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? செங்கமலம், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சது, பிறகு வீட்டை கடிச்சதுன்னு விஷயம் நம்மளை பாதிக்குமேன்னு அரண்டு போகிறீர்களா? இந்த மடம் இல்லைன்னா வேற ஒரு சந்த மடம். உழைக்க சொராத உங்களுக்கு வேலையை கிடைக்காது. அவள் கண்ணெதிரே வரப்போகும் அந்த காட்சி பயங்கரமாக விரிந்து நிற்கவே கோபத்துடன் பேசினாள். நெஞ்சு நெருப்பாக கனன்றது. உடனடியாக அவன் பெரிய தனக்காரர் வீட்டுக்கு திரும்பாது கடை தெருவுக்கு புறப்பட்டு விட்டான். ஈயம் பூச சொல்லி கனகம்மாள் கொடுத்திருந்த பித்தளை அண்டாக்கள் தயாராகி விட்டதா என்று பார்க்க போகும் சாக்கில் சஞ்சலத்துடன் கடைத்தெருவில் வளைய வந்து கொண்டிருந்தான். மாலை வெயில் அடங்கி வரும் வேளையில் அவன் மெல்ல கேட்டை திறந்து கொண்டு தோட்டத்திற்குள் நுழைந்தவன் திடுக்கிட்டு போனான். அவனுக்கு முன்னதாக சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனுடன் மகேந்திரன் வீட்டுக்குள் நுழைவதை பார்த்து விட்டான். தயக்கமாக தோட்டத்தின் ஓரத்தில் செழித்து வளர்ந்து கிடந்த முல்லை செடியின் பின்னால் மறைந்து கொண்டான். முன்னரை ஜன்னல் திறந்து கிடந்தது. திரையை இழுத்து மூட மறந்து அவர்கள் எல்லோரும் அங்கே அமர்ந்து பேச துவங்கி விட்டிருந்தனர். அதுவரை பின்பக்கத்து சின்ன அறைக்குள் ஒண்டிக் கொண்டிருந்த லாவண்யாவை கணவன் முன்னறைக்கு வரும்படி அழைத்து விட்டிருந்தான். தெருக்கூத்திலும் சினிமாவிலும் தான் அசோகவனத்து சீதையை பார்த்திருக்கிறான் கந்தசாமி. ஆனால் இன்று உண்மையிலேயே அவளை நேரில் கண்டுவிட்டது போன்றதொரு பிரமிப்பு. சோகம் கப்பிய முகத்துடன் நெற்றியில் புரண்டு விழுந்த முடியும் அலங்கிய ஆடையுமாக வந்து நின்ற லாவண்யாவை அங்கே எரிந்த குழல் விளக்கு வெளிச்சத்தில் நன்றாக பார்க்க முடிந்தது. அட பாவிகளா, யாரோ பெத்த பெண்ண இப்படி வதை செய்கிறீர்களே! உள்ளூர கத்தினான் கந்தசாமி. காதை தீட்டிக்கொண்டு கவனித்தான். நான் விசாரிப்பு செய்ய வந்திருக்கிறேன். அதனால நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கணும். இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டு தாயும் மகனும் விழித்தனர். இப்படி உட்காரம்மா என்று சப் இன்ஸ்பெக்டர் உபசரித்ததை ஏற்காது
லாவண்யா நின்று கொண்டிருந்தாள். பரவாயில்லை, நீங்க கேட்க வேண்டியதை ஆரம்பிக்கலாம் என்றாள் மெல்லிய குரலில். ஏற்கனவே உங்கள் கணவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் நீங்களே அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இது உங்க படம் தானே? ஆமாம் என்று தலையசைத்தாள் லாவண்யா. இது இறந்து போனவர் படம். இவரை உங்களுக்கு தெரியுமா அம்மா? யோசிச்சு சொல்லணும். தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவணும். பட்டு போன்ற குரலில் மிகவும் பரிவோடு கேட்டார். மௌனமாக நின்றாள் லாவண்யா. பெருக முயன்ற கண்ணீரில் அவளது கண்கள் பளபளத்தன. முகம் சிவந்த அவமானத்தை தாங்க முடியாதவளாக சுவற்றை ஆதாரமாக பிடித்து கொண்டாள். எனக்கு தெரியாது. என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீங்க? ஓங்கிய குரலில் கூவிவிட்டு ஓவென்று அவள் அழுதாள். கந்தசாமி துண்டால் கண்களை துடைத்து கொண்டான். தோட்டத்து ஜாமான் அறைக்குள் புகுந்து ஒரு கட்டையை எடுத்து வந்து லாவண்யாவை துன்புறுத்தும் எல்லோரையும் வெளுத்து கட்ட வேண்டும் போன்ற ஒரு ஆவேசத்தில் அவன் உடல் நடுங்கியது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.